பரபரப்பான ஒரு சூழலில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான இந்திரா பவனில் நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் மூத்த தலைவர்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டத்தில் பங்கேற்காமல் இருந்து வந்த சசி தரூர் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரை நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. இது தவிர அண்மையில் நடந்து முடிந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிக கடுமையான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. அந்த தேர்தல் தோல்வி, அதனை களைவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இது தவிர மத்திய அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்திற்கு மாற்றாக ராம்ஜி என்கிற புதிய சட்டத்தை கொண்டு வந்து அதில் மகாத்மா காந்தியுடைய பெயரை நீக்கி இருக்கிறது. இதனை மக்கள் மத்தியில் இன்னும் தீவிரமாக கொண்டு செல்வது, பல்வேறு போராட்டங்களை முன்னெடுப்பது ஆகியவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மிக முக்கியமாக அடுத்த ஆண்டு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தல் அதனை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகள், வியூகங்கள், செயல் திட்டங்கள், அமைப்பு ரீதியாக செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் ஆகிய பல்வேறு அம்சங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது. எனவே 4-5 பல்வேறு முக்கியமான செயல் திட்டங்கள் குறிப்பு தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதால் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.